நம்ம 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம 1 கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 110. டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 ஜூலை 2026. இது என்னோடய டேரெக்ட்டு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நான் டேரெக்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறம் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம டெய்லி டே சேஞ்சஸ் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம இதில் டேரெக்ட்டு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணது 1,47,973. கரண்ட் வேல்யூ 2,23,700 கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 75,700. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 2,000 ப்ளஸில் இருக்குது. இது என்னோடய டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணது தான். நீங்களே என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த டேரெக்ட் ஸ்டாக்கில் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் இப்போது ப்ளஸ் மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் என்ன பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்ப்போம். நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஏஜிஐ இருக்குது. ஏஜிஐ ஓவராலாக 17,020 ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 766 கிட்டே ஏறி இருக்குது. அடுத்து லாரஸ் லேப் ஓவராலாக 12,785 கிட்டே ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 400 கிட்டே ஏறி இருக்குது. அடுத்து பெல் பார்த்திங்கன்னா ஓவராலாக 11,000 கிட்டே ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 91.80 கிட்ட பெல் இறங்கியிருக்கு. அடுத்து என்பிசிசி ஓவராலாக 5,248 கிட்டே ஏறி இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 97 கிட்டே ஏறி இருக்குது. அடுத்த ஸ்டாக் NHPC ஓவராலாக 5,056 கிட்டே ஏறி இருக்குது. இன்றைக்கி டே மட்டுமே ஒரு 27 கிட்டே ஏறி இருக்குது. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நெகட்டிவில் பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஐடிசி ஓவராலாக 2,600 மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 98 கிட்டே ஏறி இருக்குது. அப்புறம் ரிலாக்ஸ் ஓவராலாக 1,377 கிட்டே மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 8.10 கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் இன்ஃபோசிஸ் ஓவராலாக ஒரு 976 மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 126.30 கிட்ட விழுந்திருக்கு. அப்புறம் வேதாந்தா ஓவராலாக 881.80 கிட்டே விழுந்திருக்கு. இன்றைக்கி மட்டுமே 1.40 கிட்டே இறங்கியிருக்கு. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ். எதனால் நான் ரெண்டுமே ஷோ பண்ணுறன்றதை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம போர்ட்ஃபோலியோன்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நல்ல ஸ்டாக் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை விற்காமல் நீங்கள் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணலாம். லாங் டேர்மாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோட டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம 1 கோடி சேலஞ்சு பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய டேரெக்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இல்லை காட்டுறது எதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் இல்லை, ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ் தான் ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ நம்ம டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணது 1,95,235. இப்போ அதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,30,445 இருக்குது. இல்லை ஓவரால் ரிட்டர்ன் மட்டுமே ஒரு 35,210. டே சேஞ்சஸில் பார்த்திங்கன்னா ஒரு 4,395 கிட்ட மைனஸில் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா நேற்று இறங்குனதுனால நம்ம போர்ட்ஃபோலியோ மியூச்சுவல் ஃபண்டும் இறங்கியிருக்கு. இது பார்த்திங்கன்னா நான் SIP மூலமாக தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் நீங்கள் எங்கே பார்க்க முடியும். 2021 30 மார்ச்சில் 1,000 ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி அரௌண்டு ஒரு 2,30,445 இருக்குது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே சேர்த்து. இது என்னோடய போர்ட்ஃபோலியோ அசெட் வைஸு ஸ்பிட்டு, மார்க்கெட் கேப் வைஸும் என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓவர் டைவர்சிஃபிகேஷன் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே இது செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி தவிர்த்துருங்க. இதை நான் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற செக்டார்ஸ் அப்புறம் கம்பெனிஸை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஃபண்டில் டே சேஞ்சஸ் பார்ப்போம். ஃபண்டில் பார்த்திங்கன்னா UTI Nifty 50 ஒரு 2,662.32 விழுந்திருக்கு. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 1,437.82 விழுந்திருக்கு. மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஒரு 237.46. குவாண்ட் மல்டிசைட் ஒரு 38.45 கிட்ட விழுந்திருக்கு. ஓவராலாக 4,394 கிட்ட விழுந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏற்றம் இறக்கம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லாங் டைமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பயந்து நீங்கள் வெளியே வர வேணாம், நல்ல ஃபண்டை சூஸ் பண்ணுங்கள். நான் எப்படி சூஸ் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதேமாதிரி நான் ஸ்டாக் சூஸ் பண்ணுறதும் இருக்குது. அதை மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு அதை நாலேஜாக எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னோட டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதுவும் நான் 2022 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நம்ம ஓவராலாக இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா $501.21.
கரண்ட் வேல்யூ $698.50 கிட்ட இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு $197.29. இதில் நேற்று சேஞ்சஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு $4.99 கிட்ட இறங்கியிருக்கு. இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸை நான் சொல்கிறேன். இது மறுபடியும் சொல்கிறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுல தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஜஸ்ட் இது ஐடியா நாலேஜ் பர்பஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ இந்தியன் வேல்யூவில் ஷோ பண்ணுறேன். இந்தியன் வேல்யூலனா நம்ம இதற்கு இன்வெஸ்ட் பண்ணது 44,606.69. கரண்ட் வேல்யூ 66,747 4.88 இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே 22,137.19 இருக்குது. இதுதான் என்னோடய டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக்கில் ஒரு $5 நேரில் ஒரு $500 கிட்டே வச்சுக்கோங்க. $500 மைனஸ் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 4,300 ப்ளஸ் இந்தியன் மார்க்கெட் இப்போது டேரக்ட் ஸ்டாக்கில் மட்டும் $2,000. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு $2,500 கிட்ட மைனஸில் தான் இருக்கும் இன்றைக்கி டே. கூடிய சீக்கிரம் நம்ம மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணுவோம். நீங்களே என் கூட சேர்ந்து ஜஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக்கில் சூஸ் பண்ணி லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.